ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் கண்டிப்பாக தேவைப்படும். அது இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் மாம்பழம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், திராட்சை, இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எடுத்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா மாதுளை, ஒரு ஆப்பிள் எடுத்துருக்குறேங்க. இப்போ உங்கள்கிட்ட வேறு எது பழம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வச்சு எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, ஒரு 2 செவ்வாழை எடுத்துருக்கோம். நல்லா பழுத்த செவ்வாயாக எடுத்துக்கோங்க. இதை தோல் நீக்கிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். பாதாம் பார்த்திங்கன்னா தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் பால் எடுத்துருக்குறேங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். நல்லா இந்த வாழைப்பழத்தை கூட நம்ம சேர்த்து அரைக்கணும். இந்த பாலையும் சேர்த்து அரைக்கணும். இப்போ அரைக்கும் போது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா பாருங்கள், இந்த கஸ்டர்ட் பவுடர் கலர்லேயே இருக்குது. அதுக்கு இல்லாமல் நம்ம வாழைப்பழம் சேர்த்து பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்ற பிரச்சனையும் இல்லை இல்லைங்களா. இப்போ நம்ம வாழைப்பழம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் செஞ்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஆப்பிள் சேர்த்துக்கிறேங்க. ஆப்பிள் மட்டும் நம்ம சேர்க்கும்போது அந்த டைமில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அது கட் பண்ணி வச்சு கொஞ்சம் நிறம் மாறிடும். இப்போ எல்லா ஃப்ரூட்ஸும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி அந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இனிப்பு இதுவே போதும் உங்களுக்கு. அப்படி சப்போஸ் இனிப்பு தேவைன்னா கொஞ்சமாக தேன் சேர்த்துக்குங்க, நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். இல்லைனா அப்படியே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு பவுல் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட் சாலட் கிடச்சிடுது. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.